ஹே ஆமி செல்லக்குட்டீஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாங்க நம்ம இமேஜினேஷன் வேர்ல்டுக்குள்ளே போகலாம். ஜஸ்ட் இமேஜின். இன்றைக்கி நம்ம எ கிங் வித்தவுட் ஹார்ட் தான் பார்க்க போகிறோம். வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். போன பாட்டில் நீங்களோ அவனை எப்படியாச்சும் பிரம்மச்சரியத்தை கலைய வச்சு அவனை போட்டு தள்ளிடலான்னு நீங்கள் ஒரு பிளான் பண்ணி தானே கிட்ட போய் படுத்திருப்பீங்க. ஸோ அதெல்லாம் கண்டுபிடிச்ச மாதிரியே ஜிம்மினோ என்னோட பிரம்மச்சரியம் என்னை விட்டு விலகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன கொல்றது ஈஸியாயிரும், அதானே உன் பிளான் அப்படிங்கிற மாதிரி அவன் கரெக்டாக அது கேட்க சுத்தம் இவன் கிட்ட எதுவுமே தப்பாது போலையே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அவனை விட்டு அப்படியே நகர போகிறீங்க பதிலே சொல்லாமல். அப்போ அப்படியே உங்களை பிடிச்சி அவன் இழுத்து அவன் பக்கத்தில் அப்படியே படுக்க வைக்க நீங்கள் அவனையவே அப்படியே பார்த்துட்டுருக்க. என்ன விளையாட்டுக்காக அப்படி சொன்னேன், கோச்சிக்கிட்டே என்ன அப்படின்னு கேட்குறான். நீங்கள் இவனை நம்புறதா வேணாமா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒன்றுமே புரியல. நீங்கள் அவனையே அப்படியே பார்த்துட்டு நான் இதுக்கு மேலே என்ன பண்ணி உங்களை நம்ப வைக்கிறது, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஆனால் நீங்கள் நம்பலாட்டியும் அதுதான் உண்மை, நான் உங்களை காதலிக்கிறேன், அது உண்மை அப்படிங்கிறீங்க. அப்படியே ஜென்மமாக காதலி மாதிரியே பேசுகிறாளே அப்படிங்கிற மாதிரி தான் அவன் பார்த்துட்ருக்கான். நீங்களோ நம்பிட்டானோ அப்படிங்கிற மாதிரி உருகி தான் காதல் வழியே பேசுகிறீங்க. பட் அவன் தான் எவனுக்கு தான் தெரியுமே நீங்கள் நடிக்கிறீங்கன்னு. ஸோ அதை நம்புகிற மாதிரி அவனும் இப்போ என்ன உனக்கு பிரச்சனை, நான் தான் உன் கூடவே தானே இருக்கேன், அந்த நிலவும் வானமும் போல் ரெண்டு பேரும் நகமும் சதையும் போல் ஒட்டியே தானே இருக்கோம் அப்படின்னு கேட்டுட்டே உங்கள் லிப்ஸ் பக்கம் அப்படியே குனிகிறான். நீங்கள் ஆமாம் அப்படிங்கிறீங்க. அடுத்த நிமிஷம் உங்கள் இப்போ அவனோட லிப்பில் அப்படியே கிஸ் பண்ணுறான், பயங்கரமாக கிஸ் பண்ணுறான். பட் ரெண்டு பேரும் எதிரிங்க, சண்டை போட்டுக்கிட்டீங்க அந்த மாதிரிலாம் இல்லை. இப்போ ரெண்டு பேரோட கிஸ்ஸும் ரொம்ப டீப்பாக இருக்குது, அப்படியே கிஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அவனும் உங்களை விடாமல் அவனுக்கு நீங்கள் பண்ணுறது வந்து லவ்வே இல்லைன்னு தெரிஞ்சும் பட் லவ்வர் மாதிரியே கிஸ் பண்ணிகிட்ருக்கான். நீங்களும் அவங்கக்கிட்ட நடிக்கிற மாதிரியே இல்லாமல் உண்மையாகவே கிஸ் பண்ணுறீங்க. ரெண்டு பேருக்கும் மனசளவில் அப்படி லவ் பண்ணுறீங்க, வெளியில் தான் காட்டிக்க முடியலங்கிற மாதிரி ரெண்டு பேரும் கிஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அப்போது எங்கேயோ யானைங்க கூட்டமாக வந்தால் அந்த மாதிரி சவுண்ட் கேட்குது. அப்போது சும்மா அப்படியே உங்களை விட்டு நகர நீங்கள் அப்படியே ஒன்றுமே புரியாமல் நீங்களும் எழுந்துக்கார அவங்களோட பின்னங்கழுத்தில் அப்படியே அவன் கிஸ் பண்ணுறான். நீங்கள் என்னாச்சு, என்ன சத்தம் அது அப்படின்னு அப்படியே கேட்குறீங்க. ஒரு இளவரசிக்கு அது கூட தெரியாது அப்படின்னு நீங்கள் பார்க்க யானை கூட்டமாக போயிட்டுருக்கு, வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு மேலே சரி வராது அப்படிங்கிற மாதிரி அவன் ஹீட்டை குறைச்சிக்க அங்கே உள்ள தண்ணியில் அப்படியே இறங்குறான். எங்கே போகிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்க அது ஒன்றும் இல்லை குளிக்க போகிறேன் அப்படின்ட்டு அவன் போய் தண்ணிக்குள்ளே நிற்க. அவங்களுக்கு தெரியாதா என்ன ரொம்ப சூடாயிடுச்சோ, அதை தண்ணிக்க தான் போறியா, இல்லையே தப்பாச்சே, நீ சூடாகவே இருக்கிறது தான் கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி நீங்களும் நானும் வரலாமா அப்படின்னு தண்ணிக்குள்ளே இறங்குறீங்க. இப்போ என்னடி இவ்வளோ நேரம் காதலிக்கிற மாதிரி இப்போது என் கூட எல்லாத்துக்குமே சரி அப்படின்னு சல்லாபைக்கலான்னு வரியா? நான் நீ எனக்கு கொடுக்க நினைக்கிறத விட டபுளாக உனக்கு கொடுப்பேனே அப்படிங்கிற மாதிரி அவன் வாடி வா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கான். நீங்களோ இருடா உன்னை எப்படி என்கிட்ட வர வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்டில் அவன் கிட்டே போகிறீங்க. அவனும் உங்களை கை நீட்டி வர வைக்கிறான். அப்படியே உங்கள் கையை பிடிச்சிக்க நீங்களும் அவன்கிட்ட நீந்தி அப்படியே போய் ரெண்டு பேரும் இப்போ தண்ணிக்குள்ளே அப்படியே மூங்கி எழுந்திருக்கிறீங்க. அப்படியே உங்கள் ட்ரெஸ் எல்லாம் நனைஞ்சு ஒட்டி அப்படியே ஃபேஸில் தண்ணி சொட்ட நீங்கள் அப்படியே உங்கள் கீழ் லிப்ஸை கடிச்சிட்டு அவனை அப்படியே பார்க்க அவனோ இதான் மயக்கிற பார்வையோ அப்படிங்கிற மாதிரி ஜிமின் எதுக்குமே அசையாதவன் அப்படியே உங்களை பார்த்து அப்படியே சொக்கி போன மாதிரியே பார்த்துட்ருக்கான். அவனும் லவ் பண்ணுற மாதிரியே இவ்வளோ தான் நடிப்பான் பாவம். அப்படியே உங்களை பார்த்துட்டு என்ன இப்போ உனக்கு என் கூட இருக்கணுமா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறான். நீங்கள் ஏன் உங்களுக்கு இன்னும் அதில் சந்தேகமாக அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அவனுக்கும் விட்டு கொடுக்காம நீங்களும் அவனும் உங்களை விட்டு கொடுக்காம அந்த மாதிரி தான் இருக்குது உங்களோட கான்வர்சேஷன். அப்படியே ஜிமினோ கிட்ட வந்து உங்களை அப்படியே ஹிப்போட ஹோல்ட் பண்ண மாதிரி பிடிச்சிட்டு அப்போது நிலவை எண்ணிடலாமா அப்படிங்கிறான். நீங்கள் அப்படியே அவனை பார்க்க உங்களோட மேலே போட்டுக்க ட்ரெஸ்ஸை லைட்டாக ரிமூவ் பண்ணி விடுறான். உங்களுக்கு அப்படியே கூச்சமாகவும் வெக்கமாகவும் இருக்குது, கோவமும் வருது. பட் இப்போ காட்டுற நேரம் இல்லையே, இவன்கிட்ட அடங்கி போய் தான் ஆகணும், வேறு வழி இல்லை அப்படின்ட்டு நீங்கள் சும்மா அப்படியே உங்களை ஹக் பண்ணி அவங்களோட நெக்கில் அப்படியே ஒரு லைட்டாக ஒரு பைட் பண்ணுறான். அப்படின்ட்டு நீங்கள் ஏன் இப்போ உங்களுக்கு நான் வேணும்னு தோணுதா அப்படிங்கிறீங்க. பின்ன வேணாமா அப்படிங்கிறான். அப்போ நீங்கள் என்ன நிஜமாகவே காதலிக்கிறீங்களா அப்படின்னு. காதல்லாம் எப்போவும் வந்துருச்சு, ஆனால் அதை நீ தாண்டி நம்பவே மாட்டேங்கிற அப்படிங்கிறான். நம்புகிற மாதிரி எதுவும் பண்ணலையே, அதான் பண்ணுறதுக்கு கூப்பிட்றேன், நீ அப்போ கூட ஒத்துக்க மாட்டேன்னா என்ன பண்ணுறது. நீங்கள் என்னோட சேர்ந்தா உங்கள் பிரம்மச்சரியம் என்ன ஆகுறது, அதை பற்றி நீ ஏன்டி கவலைப்படுற, நான் தாண்டி கவலைப்படணும். நானே எல்லாத்தையும் விட்டுட்டு உன் மேலே காதல் பித்து பிடிச்சி
தினம் நீ இல்லாமல் எப்போ உன் கூட முழுசாக இருக்க போகிறேன்னு உன் மேலே பைத்தியம் முடிச்சு நான் தெரிஞ்சிட்ருக்கேன். ஆனால் நீ என்னன்னா அப்படிங்கிறா. ஐயோ, அப்படியெல்லாம் இல்லையா அரசே, உங்கள் மேலே எனக்கும் தான் காதல் இருக்குது. ஆனால் உங்களுக்கு அதனால் பாதிப்பு அப்படிங்கிறனால தான் யோசித்தேன். மற்றபடி எதுவும் இல்லை. உங்களோட இருக்கிறதா எனக்கும் சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி நீங்களும் சொல்கிறீங்க. ஓ, ஆரம்பிக்கலாங்கிற அப்படிங்கிறான். நீங்கள் பதிலே சொல்லாமல் கொஞ்சம் நிற்க அப்படியே உங்களோட ட்ரெஸ்ஸஸ் ஒவ்வொன்றா ரிமூவ் பண்ண நீங்கள் அப்படியே வெக்கத்தில் அப்படியே ஒரு மாதிரி உங்களால் அந்த எமோஷ்னலை சொல்ல முடியல, அப்படி இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு கஷ்டமாகவும் இருக்குது, அதே சமயம் எப்படியாவது இவனை வீழ்த்தி ஆகணுங்கிற ஏதோ இருக்குது. அப்படியே நின்றுட்டுருக்க. இப்போது நீங்கள் வேறு தண்ணிக்குள்ளே நிற்கிறீங்களா, ஸோ எல்லா ட்ரெஸ்ஸஸும் எடுக்க அதில் கூலிங்கில் உங்களுக்கு உடம்பெல்லாம் அப்படியே நடுக்க ஆரம்பிக்குது. அப்படியே நீங்கள் கொஞ்சம் நடுக்குது அப்படிங்கிறீங்க. என்ன அப்படிங்கிறான். இல்லை, இப்போ இதெல்லாம் தேவையா, உடம்பு ரொம்ப குளிரில் நடுங்குது அப்படிங்கிறீங்க. அவ்வளோதானே, சரி அப்போ வெளியில் போய் வச்சுக்கலாம் அப்படிங்கிறான். அப்படின்னு நீங்கள் பார்க்க அப்படியே தூக்கி உங்களை தோளில் போட்டுட்டு அங்கே பாறைக்கு நடுவில் ஒரு குகை மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே உங்களை கூட்டிகிட்டு போகிறான். இது என்ன இடம், கைடி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஒரு பாறை மேலே அப்படியே படுக்க வைக்கிறான். அப்படியே படுக்க வச்சுட்டு அவன் நகர நீங்கள் கைப்பிடிச்சி எங்கே போகிறீங்க அரசி அப்படின்னு பயந்த மாதிரி கேட்க. ஆனால் போருக்கு தைரியமாக நிற்கிறவ, இதுக்கு பார்த்து பயப்படுறியா, இதை நான் நம்பணும், நல்லா தாட்டி நடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. ஒன்றும் இல்லை, ஒன்று நான் முழுசாக பார்க்க வேணாம். அதுக்கு தாண்டி தீப்பந்தம் ஏற்றிட்டு வர, ரொம்ப இருட்டாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே திரும்பி படுத்துக்க. இப்போ போய் அவனும் தீப்பந்தம் 2 எடுத்துகிட்டு வந்து இந்த பக்கம் அந்த பக்கம்னு சொல்லிவிட கொஞ்சம் வெளிச்சமாக இருக்குது. இப்போது வெளிச்சத்தில் உங்கள் முகத்தை அவன் பார்க்குறான். உங்களுக்கும் அவன் முன்னாடி இப்படி இருக்கிறதுக்கு ஒரு மாதிரி ஷையாக இருக்குது. அவனும் என்னடி எல்லாமே சரி, காதலிக்கிறேன், உன்னை கொடுக்குறேன்லாம் சொல்லிவிட்டு இப்போ என்ன வெக்கத்தில் அப்படியே திரும்பி படுத்துட்ட அப்படிங்கிறான். உங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்கா, நீங்கள் திரும்பவே இல்லை. ஜிமினோ அவனோட ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணிட்டு உங்கள் பக்கத்தில் வந்து என்ன காதல் இருக்கா, எனக்கு எல்லாம் கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி பக்கத்தில் வந்து காதிக்கிட்ட கிசு கிசுப்பாக கேட்க நீங்கள் அப்படியே திரும்பி ஜிமினை ஹக் பண்ணுறீங்க. ஜிமினோ இதுக்கு தானடி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேங்கிற மாதிரி. அவனும் என்னை பாரு அப்படிங்கிறான். நீங்கள் வெக்கத்தில் அப்படி இல்லை அப்படின்னு, அது வெக்கமோ கோவமோ ஏதோ ஒரு கருமோ உங்களுக்கு அப்படியே நீங்கள் திரும்பிக்க மூஞ்ச திருப்ப பார்த்தே ஆகணும், என்னை பாருடி அப்படின்னு சொல்லி உங்களை அப்படியே பார்க்க வைக்கிறான். நீங்களும் அவனை பார்க்க அவன் இப்போது ஒரு இடமா டேக்கிஸ் பண்ணி உங்களோட மூடை வந்து இது பண்ணுறான். ஒரு இடமா அவன் ஒன்றும் பண்ண உங்களால் முடியல. நீங்களும் இப்போ மோன் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. இப்படி மோன் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அப்படியே வந்துட்டு 2 பேரும் மேக் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜிமின் அப்படியே எழுந்திருக்கா. அவங்களுக்கும் இவ்வளோ நேரம் முடிச்சு என்னடா எழுந்திரிச்சிட்ட அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அப்படியே ஜிமினை பார்க்க அவனோ என்னாச்சு, அவனோட எல்லாம் நீ பண்ண இவ்வளோ நேரம் பண்ணதெல்லாம் வீணாக போச்சுன்னு பார்க்குறியா அப்படிங்கிறான். நீங்கள் அப்படியே செம்ம கடுப்பில் எழுந்து பாறை மேலே கையால் அப்படியே குத்துறீங்க. என்னடி உன்னால் என்னை தோக்கடிக்க முடியலன்னு கர்வமாக இருக்கா அப்படிங்கிறான். நீங்கள் அப்படியே அவனை பார்த்து முறைச்சிட்டு இல்லையே அரசே, எப்படியும் இவ்வளோ நேரம் பண்ணதுக்கே உங்கள் பிரம்மச்சரியம் முடிஞ்சிருக்கும். நீ என் பிரம்மச்சரியம் மட்டும் முடிஞ்சா என்ன தோக்கடிச்சலான்னு நினைக்கிறியா என்ன அப்படிங்கிறான். நீங்கள் அவனையே பார்க்க காதல் கன்றாவின்னு சொல்லிட்டு இப்போ என்னடி பண்ணிகிட்டு இருக்க, இது ஒன்றுனால மட்டும் என்ன நீ தோக்கடிச்சிட முடியுமா என்ன, இதனால் மட்டும் இந்த ஜமீனுக்கு என்னைக்கு தோத்துற மாட்டான். இப்போது மண்ணக்கவனது நான் இல்லடி நீ, என்ன நீ இதில் நான் தோற்றுருக்கலாம், ஆனால் எனக்கு நிறைய வித்தை தெரியும் அப்படிங்கிறீங்க. அப்படின்னா இன்னும் அடுத்தடுத்து என்ன வித்தையாக இருக்க போகிற அப்படிங்கிறான். இன்னும் போர் பாக்கி இருக்கே, ஓ போர்க்களத்தில் ஜெயிக்க போகிறீங்க, இதுலேயே உன்னால் ஒன்றும் பண்ண முடியல, இதில் அது அப்படிங்கிறான். நல்லா முடியும் என்ன இப்போதைக்கு ஜெயிச்சிட்டேன்னு ரொம்ப மெதப்பில் இருக்கீங்களோ, ஆனால் ஒரு நாள் நான் ஜெயிப்பேன், அதுவும் நடக்கும். இந்த ஜெமினை ஜெயிக்கிறதுங்கிறது முடியாத விஷயம், அதெல்லாம் உன்னால் முடியாதுடி. நீ என்ன நினச்சிட்ருக்க, இந்த இந்திரலோகத்தில் இருக்கிறாங்கன்னு சொல்லுவாங்களே ரொம்ப ஊர்வசி மேனகன், அந்த மாதிரி எவன் வந்தாலும் அவன் முன்னாடி கூட என்ன மயக்க முடியாது, இதெல்லாம் ஆஃப்டர் ஆல் நீ என்ன மயக்க போறியா அப்படிங்கிற மாதிரி அவன் பார்க்க அவங்களால கூட முடியாமல் இருக்கலாம், ஆனால் இந்த ஹீராவால் முடியாதுங்கிறது எதுவுமே இல்லை, நான் நடத்தி காட்டுவேன், உங்களை காலடியில் விழ வைப்பேன், மண்ணை கவ வைப்பேன். அதெல்லாம் உன் கனவில் தான் நடக்கும். ஏண்டி காதல்னு என்கிட்ட வந்து கன்றாவியாக பேசினா அதெல்லாம் நம்பிட்டு உன் காலடியில் விழுந்து கொடுக்க நான் என்ன சாதாரண நினச்சா, இப்போ மண்ணை கவனது யாரி, நான் இல்லை நீ தான். என்கிட்ட இந்த காதல் கத்திரிக்கலாம் வேலைக்காக்காது, காமம் மட்டும் என்கிட்ட செல்லுபடியாகும் நினைக்கிறியா? இந்த ஜெமினுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்லி வன்மம் மட்டும்தான், வேறு எதுவும் என்கிட்ட வேலைக்காகாது. இல்லை, ஒரு நாள் நான் உங்களை ஜெயிப்பேன்
இது சத்தியம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நீங்கள் அவங்களுக்கு அழுகையாக தாங்கலை. இவனை நம்மளால் ஜெயிக்கவே முடியாதா, நம்ம நாடு நம்ம மக்கள் எல்லாம் போச்சா, என்னோடய பெண்மையை கூட களவாடிட்டானே களவாணி பையன் அப்படிங்கிற மாதிரி அப்படியே செம்ம காண்டில் அப்படியே ஓடி போய் அந்த தண்ணிக்குள்ளேயே மறுபடியும் விழுகிறீங்க. உங்களுக்கு அழுகையாக தாங்கலை. ச்சே, நம்மளால அவனை எதுவுமே பண்ண முடியாது. ஏன் இறைவா இப்படி பெண்களுக்கு இப்படி ஒரு பலகீனத்தை கொடுத்துருக்க, அவனை என்னால் எதுவுமே பண்ண முடியலையே, இப்படி ஒரு அரக்கங்கிட்ட நாங்கள் மாட்டிக்கிட்டு தவிச்சிட்ருக்கோம், அவனை எப்படியாவது அழிக்கிறதுக்கு எனக்கு சக்தி கொடு இறைவா அப்படின்னு அப்படியே கடவுள்கிட்ட வேண்டிட்டு அழுதுட்ருக்கீங்க இயலாமையோட. உங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது, இவ்வளோ ட்ரை பண்ணி இன்னும் வேலைக்காகலையே அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கஷ்டமாக அப்படி நீங்கள் அழுதுட்டு விடிய விடிய நீங்கள் பாட்டுக்கு தண்ணிக்குள்ளேயே நிற்க, அவனும் எந்த பிரச்சனையும் எனக்கு இல்லை போடிப்போ அப்படிங்கிற மாதிரி அந்த புல்லாங்கள் எடுத்து மறுபடியும் என்னமோ கண்ணன் மாதிரி அதை வச்சு அப்படியே வாசிச்சுட்டு மரத்தில் அப்படியே சாஞ்சு நின்று குளிக்கிற உங்களை ஏதாவது குறுன்னு பார்த்துட்ருக்கான். உங்களுக்கும் அவனை பார்க்க அவ்வளோ ஆத்திரமாக வருது, எதுவுமே பண்ண முடியலைங்கிறேன்னு கஷ்டத்தில் அழுது கண்ணெல்லாம் ரெட்டாகி இதுக்கு மேலே தண்ணிக்குள்ளே நிற்கக்கூடாது அப்படின்னு அப்படியே நீங்கள் வெளிச்சம் வர ஆரம்பிங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு உங்கள் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு நீங்கள் அதை குதிரை மேலே தான் வச்சுருப்பீங்க, அதை போய் எடுத்துகிட்டு அங்கேருந்து நகர போக அப்போ ஜிமின் கரெக்டாக அவங்க கைப்பிடிச்சி எடுத்து அவங்கள அப்படியே ஹிப்போட ஹோல்ட் பண்ணி அப்படியே பிடிச்சிக்கிறான். நீங்கள் விட்டு என்ன விட்டு அப்படின்னு நகர போகிறீங்க. ஹே இங்கே பாரு அப்படின்னு அவங்கள அப்படியே மூஞ்சி திருப்புறான். நீங்கள் அவனை அப்படியே முறைச்சி பார்க்க அப்படியே அவங்க கண்ணை அவன் உத்து பார்க்குறான். நீங்கள் அழுதுருக்கீங்க அப்படின்னு நல்லாவே தெரியுது, கண்ணெல்லாம் அவ்வளோ ரெட்டாக இருக்குது. இந்த கண்ணீரை நீ தண்ணிகிட்ட காமிச்சதுக்கு என்னட்ட காமிச்சிருக்கலாம் அப்படின்னு பார்க்குறீங்க. ஆமாம், உன் கண்ணீரை பார்த்துருந்தா கூட நான் இந்த விளையாட்டுக்கு முற்றுப்புள்ளி வச்சுருப்பேன் அப்படிங்கிறான். நீங்கள் என்ன உன்ன மாதிரி ஒரு ஆளுக்காக ஒரு எனக்கு எப்பவும் நினச்சிடாத, பெண்களோட கண்ணீருக்கு ஒரு மதிப்பு இருக்குது, அது உன்ன மாதிரி கேவலமான ஆளுக்களாக வராது அப்படிங்கிறீங்க. இதில் ஜிமினும் செம்ம காண்டாயி என்னடி கொஞ்சம் விட்டால் ரொம்ப பேசுகிற அப்படின்னு அப்படியே உங்களை அல்லாக்கா கழுத்தை பிடிச்சி தூக்க. இப்போ நீங்கள் மேலே அப்படியே அந்த இடத்துல தொங்குற மாதிரி தொங்கிட்டு இருக்கீங்க. ஆனாலும் அவங்க வாய் ரொம்ப ஜாஸ்தி தான். அப்படியே தொங்கிட்டு நீங்கள் கை எட்டு அப்படின்னு கையில் அடிச்சிட்டு இருக்க. அவனும் அப்படியே உங்களை பார்த்துட்டு எப்போயும் ஒன்றும் கெட்டு போகல, ஆனாலும் எனக்கு உங்ககிட்ட எப்போவுமே பிடிச்சது இந்த திமிரு தாண்டி, இந்த திமிருக்காகவே தான் உங்ககிட்ட விளையாண்டுக்கிட்டே இருக்குன்னு தோணுது. வேணா மறுபடியும் நம்ம விளையாட்ட தொடரலாமா? நீங்கள் அப்படியே உடனே பார்க்க இந்த டைம் நான் கீழே நீ மேலே சிந்தாமல் சிதறாமல் எல்லாமே பண்ணலாம். எப்படி வசதி என்னென்னா சொல்லு, மறுபடியும் போகலாம். இதில் நீ ஜெயிச்சிட்டேன்னா நம்ம அப்படிங்க நீங்கள் சே அப்படின்ட்டு இதுக்கப்புறம் நான் வாய்ப்பை தேடி அழைய போகிறதே இல்லை, அந்த வாய்ப்பை என்ன தேடி வர வைப்பேன் அப்படிங்கிறீங்க. ஆனால் அந்த வாய்ப்பை நான் கொடுத்தா தான் வருங்கிறத ஏன் முட்டாள் பெண்ணையும் அப்பப்போ மறந்துடுற அப்படிங்கிறான். நீங்கள் அவனை மறைச்சிட்டு இந்த திமிரு தான், இந்த ஆணவம் தான் நீ ஒரு நாளைக்கு என்கிட்ட சரண்டர் ஆகிறதுக்கு காரணமாக இருக்கும், இப்படியே நீ திமிரில் அலைஞ்சிக்கிட்டு பேசிக்கிட்டு ஆனால் அந்த மமதைக்கெல்லாம் ஒரு நாளைக்கு அடிச்சு படிவேன் அப்படிங்கிறா. அப்படிங்கிறீங்க. அவனோ அப்படியே உங்களை மறைச்சி பார்த்துட்ருக்க. நீங்கள் என்ன இப்படி பார்க்குற, உன்னை படைச்ச பிரம்மன் எப்படியோ ஒரு நாள் உனக்கு முடிவுன்னு ஒன்று எழுதியிருப்பான்ல, இந்த முடிவையும் அந்த பிரம்மன் என் கையில் தான் எழுதியிருப்பான்னு நினைக்கிறேன், அதனால தான் உனக்கு சாவு என் கையால் தான், அது கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்க. அவனும் அசால்ட்டா அப்படியே கேட்க பக்கன்னு நம்ம காமெடி கேட்ட மாதிரி சிரிக்கிறான். அவனையே கேவலமாக ஒரு ருக் விட அவனோ, ஆனாலும் உனக்கு வேடிக்கை பேச்சு தான், இப்படி காமெடியாக பேசுகிறேன்னு அவன் சொல்ல. நீங்களும் அவன் கையை தட்டிவிட்டு சிரிடா சிரி, இதான் உன் கடைசி சிரிப்பாக இருக்கும், எல்லாம் காமெடியாக தான் தெரியும், நடக்கும்போது தெரியும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் புலம்பிக்கிட்டே அந்த குகைக்குள்ளேயே போகிறீங்க. பொருத்தி வச்ச தீப்பந்தம் கூட விட்டு எரியா. அதை பார்க்கும்போது உங்களுக்கு அது உங்களை கேலி பண்ணுற மாதிரி தோணுது. என்ன நீ கூட என்னோடய பெண்மை கலங்கப்பட்டுச்சுன்னு என்னை கேலி பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு கத்திட்டு அங்குள்ள செவத்தில் அப்படியே குத்துறீங்க. அதாவது அந்த பாறையில் குத்தி என் பெண்மைக்கு என்றைக்குமே கலங்க வராது, அது இந்த மாதிரி ஒரு கேவலமானவன்ட்ட நான் எப்பவும் கலங்கப்பட மாட்டேன், அவனை நான் ஜெயிப்பேன், அவனை நான் கொல்லுவேன், அது நடக்கும், அது வரைக்கும் என் கட்ட வேகாது அப்படி இப்படின்னு நீங்கள் சபதம்லாம் எடுத்துகிட்டு உன்னை சாவடிச்சு தீருவேன் அப்படின்னு அங்கே எரிஞ்சிட்டு இருக்க தீப்பந்தத்தை அப்படியே கையால் அணைச்சிட்டு கோமா அப்படியே வெளியில் வந்து பார்க்குறீங்க. ஜிமினோ அப்படியே பார்த்துட்டு நிற்க. நீங்கள் போய் உங்கள் குதிரையில் ஏறுறீங்க. அவனும் உங்களை வம்பலுக்கா அவங்க கையை பிடிக்க. நீங்கள் அவனை அப்படி பார்த்து முறைக்கா, என்னடி நீ பாட்டுக்கு தனியாக போய் வேறு குதிரையில் ஏற, இதுதான் நான் வந்த குதிரை அப்படிங்கிறீங்க. அது தெரியும், ஆனால் நீ இந்த குதிரையில் வள்ளி வரும்போது என்னோட தானே வந்த, 2 பேரும் நல்லா பேசிக்கிட்டு தானே வந்தோம் அதெல்லாம் அப்படிங்கிறான். நீங்கள் அவனை பார்த்து கடுப்பாக மறைச்சிட்டு இப்போ நான் தனியாகவே போய்க்கிறேன் அப்படிங்கிறீங்க. இவ்வளோ பெரிய காட்டில் தொலைஞ்சு பேர் வெடி பெண்ணே அப்படிங்கிறான். நான் ஒன்றும் தொலைய மாட்டேன், எனக்கு எல்லாம் தெரியும், நான் இளவரசி அப்படிங்கிறீங்க. அப்படியா, ஆனாலும் எனக்கு கூட வரணும்னு தான் தோணுது, என் கூட வா, ஏன் அதெல்லாம் பேசிக்கிட்டு போகலாம்
அப்படின்னு கைப்பிடிச்சிருக்கு. நீங்கள் அவனை மறைச்சிட்டு முடியாது, நான் தனியாக தான் வருவேன், எனக்கு வர தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அப்படியே உங்களை வம்பிழுத்துட்டு அவனை கடுப்பேற்றி விட்டதில் சரி அப்போ நீயே வந்து சேரு அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டு அவன் குதிரையில் செம்ம ஸ்பீடாக அங்கேருந்து கிளம்பிடுறான். நீங்களும் ஒரு பக்கம் போடா போய் தொலை, உனக்கு இருக்குது, அங்கே வச்சு உன்னை முடிச்சிட்றேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கடுப்பில் அப்படி நீங்களும் உங்கள் குதிரையை அதே ஸ்பீடுக்கு இப்போ எடுத்துகிட்டு வர. பட் உங்களுக்கு முன்னாடி ரொம்ப வேகமாக போர்க்களத்தில் அவன் தான் முன்னாடி இருக்கான். அவனை அப்படியே வந்து பார்க்குறீங்க, நம்மள மாதிரி தானே இவன் வந்தான், எப்படி அப்படிங்கிற மாதிரி அவனை பார்த்துட்டே வரீங்க. அவனும் அவன் நாட்டு படைக்கிட்ட இறங்கி ஏதோ பேசிகிட்டு இருக்கான். நீங்கள் அவனை அப்படியே பார்த்துட்டு இப்போ உங்கள் நாட்டுக்கு படைக்கிட்ட உங்கள் நாட்டோட படை தான் அங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கான். ஸோ அவங்கள நின்றுட்டுருக்க. இப்போ நீங்கள் அவங்க முன்னாடி போய் அப்படியே குதிரையில் நிற்க அவங்கள உங்களை பார்த்ததுமே வணக்கம் இளவரசி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே வந்துட்டு அந்த நீலோர் பண்ணி உங்களை வந்து வெல்கம் பண்ணுவாங்களா அது பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் அப்படியே உங்கள் குதிரை வந்து குதிச்சு இறங்குறீங்க. அவங்களும் உங்களை பார்த்துட்டு அப்படியே எழுந்துட்டு அரசி நீங்கள் இப்போ எங்களுக்கு ஏதோ புதுசாக வேறு கடைசி நேரத்தில் வேறு மாதிரி பயிற்சி அப்படின்னு சொன்னீங்களே, அதுக்கு தான் அதை கேட்கறதுக்காக தான் நாங்கள் இங்கே நின்றுட்டுருக்கோம், என்ன வியூகம் அப்படிங்கிற மாதிரி உங்கள் படைத்தளபதி வந்து உங்ககிட்ட கேட்க அதை சொல்ல தானே வந்திருக்கேன், முதல்ல நான் சொல்கிறத அமைதியாக கேளுங்க, சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி எல்லாமே அப்படியே உங்களே பார்த்துருக்கோம். நம்ம இப்போ வியூகம் அமைக்க போகிறோம் 3 எது 3 வியூகமா? ஆமாம், ரகசிய வியூகம் 1. ரகசிய வியூகமா? அது ஏன்? நம்ம அவங்க கூட தானே போர் பண்ண போகிறோம். ஆமாம், அவங்கள கூட தான், ஆனால் அவங்களுக்கு எதிராக. இளவரசி என்ன சொல்கிறீங்க? ஆமாம், இவனுங்களுக்கு எதிராக பண்ண போகிறோம், நமக்கு எதிராக பண்ணுறவங்க கூட கூட்டு சேர போகிறோம். ஒன்றுமே புரியல. ஆமாம், அவன் என்ன நினச்சிட்ருக்கான், என்னோடய நாட்டு மக்களை முதல் 2 வியூகத்திலே பலி கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டான். நான் மட்டும் அவனை விட்டு வச்சுருவேனா? அதுக்கு முன்னாடி அவன் படையை நான் தோக்கடிச்சிடுவேன். அதுக்கு தான் நான் எப்போயோ அவங்களுக்கு தூது அனுப்பிட்டேன் நம்ம அவங்க பக்கம் அப்படின்னு. அதனால தான் இப்படி ஒரு யுகம். நம்ம அவங்க எதிரியாக இல்லை, இப்போது அவனுக்கு எதிரியாக நிற்க போகிறோம். ஆனால் இதெல்லாம் தப்பு இல்லையா? இது நம்ம ஜிமின் அரசருக்கு பண்ணுற துரோகம் இல்லையா? அப்படின்னு நீங்கள் மாறிக்கா. இல்லை அரசே, நம்ம நம்பிக்கை துரோகம் பண்ணி நம்மளை மட்டும் அவன் என்ன அப்படியே நல்லாவா வச்சுருக்கான், நம்மளையே பிடிச்சி வச்சுருக்கான். அது மட்டும் இல்லை, என்னோடய மக்களை முன்னாடி படையில் இறக்கி நிப்பாட்டி கொல்லணும்னு முடிவு பண்ணியிருக்கான். அப்படி உள்ளவனுக்கு நான் ஏன் பாவம் பார்க்கணும்? நான் அவனை கொல்ல தான் போகிறேன். இருந்தாலும் இது அவருக்கு துரோகம் அப்படின்னு அவன் மறுபடியும் ஆரம்பிக்கா. இப்போ என்ன நல்லது கெட்டது துரோகம் நன்மையெல்லாம் பார்க்க போகிறீங்களா? இப்போ நம்ம எந்த நிலைமையில் இருக்கோம், நம்ம நாடு மக்கள் அவங்கள பற்றி யோசிச்சு பாருங்க அப்படிங்க. ஆமாம்ல அப்படின்னு அவரும் இப்போ தான் சரி இளவரசி, நான் ஏதோ எனக்கு தோணுனதை சொன்னேன், மற்றபடி எதுவும் இல்லை, நீங்கள் எது சொன்னாலும் அதையே தான் நாங்கள் கடைப்பிடிப்போம். சொல்லுங்கள் இளவரசி, இப்போ என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவன் அடுத்த ஆர்டருக்காக வெயிட் பண்ண. இப்போ நீங்கள் என்ன பண்ணணுங்கிறத அவன்கிட்ட விளக்கமாக சொல்ல ஆரம்பிக்கிறீங்க. இப்போ போர் பண்ண வர அரசர் போர் பண்ணும்போது அவங்க வில்லம் எரியும் போது நான் ஒரு சவுண்டு கொடுப்பேன். அப்போது நம்ம படையில் உள்ளவங்க 2 பக்கமாக பிரிஞ்சு இந்த பக்கமும் அந்த பக்கமும் நகர்ந்துருங்க. அப்போ நடுவில் நிற்கிற அவன் படை தான் தாக்கப்படும். நம்ம படை நமக்கு முன்னாடி இருக்குது, அவங்க செத்துருவாங்க, நம்ம பொழைச்சிக்கலான்னு நினச்சிக்கிட்டு மமதையில் இருப்பான்ல. ஆனால் அப்போ நீங்கள் பிரிஞ்சிட்டிங்கன்னா அவனோட படையில் உள்ளவங்க கொஞ்சம் கொஞ்சமாக சாக ஆரம்பிப்பாங்க. அதுதான் நமக்கு ப்ளஸ்ஸே அப்படிங்கிறீங்க. சரி இளவரசியாரே அப்படிங்க. அதுக்கப்புறம் அவங்க படையில் ஆள் குறைஞ்சிருவாங்க. நம்ம எல்லாருமே சேர்ந்து அவங்கள தாக்குனா கண்டிப்பாக அவன் படைபலம் எல்லாம் போய் அவனும் நம்மக்கிட்ட மண்டிடுவான். அப்போ ஈஸியாக நம்ம அவனை சுற்றி வளைச்சிடலாம், ஜிம்மினை நம்ம கைப்பற்றிடலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்ல சிறப்பு இளவரசியாரே, சரியான யோசனை அப்படிங்கிறான். நான் சொன்னபடி செயல்படுத்துங்க. கவனம் முக்கியம், ரொம்ப கவனமாக இருக்கணும் வீரர்களே. நான் எப்போ சவுண்டு கொடுக்குறேன்னு பார்த்துட்டே இருங்க. நான் சவுண்டு கொடுத்ததும் 2 பங்காக பிரிஞ்சு அவனுங்க வந்து தாக்கப்படுற மாதிரி நின்றுடணும், புரியுதா? ரொம்பவும் கவனமாக இருக்கணும் அப்படி சொல்ல. அப்போ கரெக்டாக அந்த போர் முரசுலாம் இருக்குல்ல, ஸோ அது வந்துட்டு சவுண்டு எழுப்புது. அந்த சவுண்டு கேட்டுட்டு சரி எல்லோரும் கரெக்டாக இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நீங்கள் உங்கள் படைக்கு நீங்கள் தானே முன்னாடி நிற்கணும். ஸோ முன்னாடி போய் நின்றுக்கிறீங்க. உங்களை பார்த்து அப்படியே வெற்றி நமக்கே அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வாழ்க அப்படிங்கிற மாதிரிலாம் கத்திட்டு இருக்க. நீங்களும் அப்படியே திரும்பி பார்த்தா இன்னுமே ஜிமின் அவனோட குழுவெலாம் வச்சு இன்னும் என்னமோ பேசிக்கிட்டு தான் இருக்கானே தவிர நகரவே இல்லை. என்ன ரொம்ப ஒரு ஆலோசனை பலமாக இருக்குது, ரொம்ப ஆலோசனை பண்ணுடா. ஆனாலும் இதுதான் உன்னோட கடைசி போர், இதுக்கப்புறம் போர் பண்ண நீ உயிரோடு இருந்தால் தானே, இதோட முடிஞ்சு போச்சு உன்னோட ஆணவம் எல்லாமே. பெண் தானே என்ன பண்ணிடுவான்னு தான் நான் நினச்சேன். நான் யார், என்னால் என்ன பண்ண முடியணும் இன்றைக்கி காட்டுறேன்டா, திமிரெல்லாம் அடக்கி காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி அவனை என்ன கொடூரமாக மறைச்சிட்டு உட்காந்துட்ருக்கீங்க. அவனும் இன்னும் முடிக்காமல் ஏதோ கை நீட்டி பேசிட்டு ஒரு வழியாக அவன் வந்துட்டு அவனோட குதிரை வந்து நிற்க. இப்போ அது மேலே ஏறி உட்காரான். அது மட்டும் இல்லாமல் இப்போ அவன்கிட்ட வந்து நிறையா ஆயுதங்கள்லாம் இருக்குது. எல்லாத்துலேயுமே கால் ஷூலேருந்து தலையில் உள்ள தலைப்பாக வரைக்கும் என்னென்னமோ வச்சுருக்கான். நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, யாரா இவன் அப்படிங்கிற மாதிரி. எந்த இடத்துலையுமே வந்து ஒரு ஆயுதமாக தான் யூஸ் பண்ணியிருக்கான் ஃபுல்லாகவே, அந்த அளவுக்கு இருக்குது.
இவ்வளவும் வச்சு நீ ஜெயிச்சு கிழிச்சிருவ, பார்க்க தானே போகிறங்கிற மாதிரி நீங்கள் நிற்க. அவனும் உங்களை கண்டுக்க கூட இல்லை. உங்களோட ரைட் சைடில் வந்து நிற்க, நீங்கள் கொஞ்சம் கேப் விட்டு லெஃப்ட் சைடில் நின்று அவனை தான் பார்த்துட்ருக்கீங்க. அவனும் அசால்ட்டாக அவங்க பக்கம் திரும்பி அவனோட வாழை அப்படியே சொல்லட்டிக்கிட்டு உங்களை பார்த்து கண்ணடிக்க, நீங்கள் மூஞ்ச பாரு எங்கே வந்து என்ன பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி கடுப்பில் அப்படியே திரும்பிக்கா. அடுத்தது போர் ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்ட் ஆன கொஞ்ச நேரத்தில் நீங்கள் இதுக்கு மேலே விட்டால் நம்ம ஆளுங்க செத்துருவாங்க, சீக்கிரம் உஷாராக ஏதாவது பண்ணணும் அப்படின்ட்டு டக்குன்னு நீங்கள் சவுண்ட் கொடுத்து அப்படியே நகர்ந்து நிற்க. இப்போ உங்களோட படையும் நீங்கள் சொன்ன மாதிரியே அப்படியே 2 பக்கமாக நகர்றாங்க. ஆனால் ஜிமினோட படையில் உள்ள யாருமே சாகலை. ஆப்போசிட்டில் உள்ள படை தான் அப்படியே செத்துட்ருக்காங்க. என்னடா நடக்குதுங்க அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க. ஆக்சுவலி அவன் வந்துட்டு நிறைய வியூகம் வகுத்திருப்பான். அதில் ஒரு வியூகம் தான் இப்போ அவங்க இந்த மாதிரி வந்துட்டு இவங்கள வந்து தாக்குனா என்ன பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருப்பான். அதாவது தரையாக படுத்து இவங்க 2 கையில் 2 அம்பு வச்சு விட்டுட்ருக்காங்க. அவங்க குதிரை வரைக்கும் மண்டி போட்டு நகர்ந்து நின்றுட்டுருக்கு. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான வியூகத்தை வகுத்து கொடுத்துருக்கான் ஜிமின். அப்படியே நீங்கள் ஆச்சரியப்பட்டு, அடப்பாவி கிராதகா நீயாடா இப்பெல்லாம் பண்ணங்கிற மாதிரி தான் பார்க்குறீங்க. ஏன்னா இவனுக்கு இவ்வளோ டேலண்டாங்கிற மாதிரி உங்களுக்கே ஒரு இது. அப்படியே ஜிமின் உங்களை என்னடி அப்படி பார்க்குற, இன்னொன்று என்னை பற்றி சரியாக புரிஞ்சுக்கவே இல்லை. நீ மூச்சு விடுற மூச்சு கூட எப்படி விடுவேன்னு எல்லாமே எனக்கு தெரியும். நீ ஒரு அடி என்னை நோக்கி வச்சா நான் 1000 அடி வைப்பேன்டி. என்கிட்டயே வா. இதான் நீ என்னை பற்றி தெரிஞ்சுக்கிட்டதா? நான் தான் சொன்னல, உன்னால் என்னை மிஞ்சவும் முடியாது, என்னை ஜெயிக்கவும் முடியாதுன்னு. நீ தான் நம்மளை திமுறாக இருந்தா. இப்போ தெரியுதா இந்த ஜிமின் யாருன்னு? ஜிமினை என்னடி நினச்சிட்ருக்க? உன்னையும் உன்னோட பொம்பளை படை ஆம்பளை படையை வச்சு நான் ஜெயிச்சுட்டு மார்த்தட்டிட்டு நிற்பேன்னு நினச்சியா? இதெல்லாம் எனக்கு கால் தூசிக்கு சமண்டி. இவனுங்களெல்லாம் சமாளிக்க இந்த ஜிமின் ஒருத்தம் போதும். பார்க்குறியாடி சாம்பிளை அப்படின்னு சொல்லிட்டு அவன் தலையில் பாட்டில் மாதிரி ஏதோ வச்சுருக்கான். அதை எடுத்து அப்படியே இந்த கூட்டத்துக்குள்ளே விட்டேறிறான். நீங்கள் என்னன்னு பார்க்க அதுவும் டமான்னு பெரிய பாம் மாதிரி போய் பிளாஸ்ட் ஆகுது. அதில் கொஞ்சம் பேர் கொத்தாக சாகுறாங்க. அப்படியே ஜிமின் பயங்கரமாக சிரிக்கிறான். நான் ஒருத்தன் பேர் போதும்டி, லட்சக்கணக்கான பேரையும் சாவடிக்கக்கூடிய தரம் எனக்கு இருக்குடி. இதில் நீ என்னை கொல்ல போகிறேன்னு கிளம்பி வந்துட்ட. உனக்கே கேட்குறதுக்கு வினோதமாக இருக்குல்ல? நான் தான் அப்பயே சொன்னேன் நீ பண்ணுறதெல்லாம் காமெடியாக இருக்குன்னு. நீ தான் நம்பலை. ஒன்று தெரிஞ்சுக்கொடி, நீ மனசாட்சியை ஓரம் கட்டி வச்சுட்டு தான் இந்த போர்க்களத்துக்கு வந்திருக்க. நான்லாம் மனசாட்சியாக இல்லாதவன்டி. என்கிட்ட போய் உன்னால் சண்டை போட முடியும்னு நினைக்கிறியா என்ன? என்கிட்ட மோதி நீ சாகிறது உறுதி. இந்த போர்க்களம் முடிஞ்சு பார்க்கும்போது நீ உயிரோடு இருந்தா நான் வந்து உன்னை சந்திக்கிறேன் அப்படின்னு குதிரையை திருப்புறவன். அப்புறம் அப்படியே உங்களை பார்த்து ஒரு நிமிஷம் அப்படிங்கிறான். நீங்கள் அப்படியே பார்க்க, உனக்கு ஒன்று தெரியுமா? இப்போ இந்த நேரம் அவன் என்ன நினச்சிருப்பான்? அவனுக்கு உங்கள் படையெல்லாம் துரோகம் பண்ணிடுச்சுன்னு நினைப்பான். இந்த வியூகத்தை பற்றி நீங்கள் அவங்கக்கிட்ட சொல்லவும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் நீங்களும் அவனுக்கு துரோகம் பண்ணிட்டீங்க அப்படின்னு இப்போ கொலவெறியோட உங்கள் படையை தான் தாக்குவான். என்னோடய படை தப்பிச்சிரும், உன் படை தான் அழியும். இதுக்கு காரணம் நான் கிடையாதுப்பா. நான் 2 வெறும் வேடிக்கை மட்டும் தான் பார்த்துட்டு இருந்தேன். இங்கே நீ வியூகம் வகுத்தது எல்லாமே நீ. அப்போ உன் படை அழிவுக்கு காரணமும் நீ தானே? பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவன் அசால்ட்டாக சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு இப்போ எதிரி படையை சாவடிக்கிறதுக்கு அந்த குதிரையில் அப்படியே உள்ளுக்குள்ளே போயிட்டுருக்கான். இப்போ உங்களுக்கும் அப்படியே பயங்கரமாக பயம் வருது. இவ்வளோ நாள் எதுக்குமே கலங்காத நீங்கள் உங்களுக்கு ஒரு மாதிரி ஆகுது. ஏன்னா அவன் சொன்னது சரிதானே. இப்போது நீங்கள் அவனுக்கு எதிராக வந்து நிற்கிறீங்க அப்படின்ட்டு அவன் வந்துட்டு ஆப்போசிட்டில் இருக்கிறவன் தானே இப்போ உங்களை வந்து நோக்கி போராடிக்க ஆரம்பிப்பான். ஸோ அதனால் உங்களுக்கு பயம் வருது. அதுலேயும் உங்கள் ஆளுகளை என்ன பண்ண போகிறானோ, என்னால் நானே என் மக்களை காப்பாற்றாமல் எல்லாரையும் முன்னாடி சாக போகிறாங்க அப்படின்னு உங்களுக்கும் அப்படியே அழுக வருது. இருந்தாலும் இல்லை, இது அதுக்கான நேரம் இல்லை, நான் எப்படியாவது காப்பாற்றணும் நினைக்கும் போதே உங்கள் முன்னாடி சரக்குன்னு அப்படியே ஹீட்டியோட உங்கள் ஆள் ஒருத்தன் ரத்தம் கொப்பளிக்க அப்படியே வந்து உங்கள் முன்னாடி விழுகிறான். அதை பார்த்ததுமே உங்களுக்கு சப்த நாடி அடக்கி போச்சு. ஜிமின் சொன்ன மாதிரி நடக்குது, நம்ம ஆளுங்களை தான் தாக்குறாங்க, எல்லாருக்கும் அடிப்படுது அப்படின்னா அப்படியே பார்த்துக்கிட்டே நிற்கிறீங்க. இல்லை, இதுக்கு மேலே இப்படி இருந்தால் சரிப்பட்டு வராது. நம்ம இப்போது அவன் கூட சேர்ந்து போர் பண்ணி ஆகணும். எதிரி படையை அடைக்கிறதோ இப்போ நம்மளோடது. அப்புறமா ஜிமினை கவனிச்சிக்கலாம் அப்படின்ட்டு இப்போ வேறு வழி இல்லாமல் உங்கள் படையெல்லாம் ஜிமின் படையோடு சேர்ந்து போர் பண்ண சொல்லி நீங்களே வந்துட்டு சொல்லிவிட்டு அப்படியே வந்துட்டு இப்போ அந்த படைக்குள்ளே நீங்களும் பூந்து இப்போ போர் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. பயங்கரமாக நீங்களும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எஃபெக்ட் போட்டு தான் சண்டை போட்டுட்ருக்கீங்க. 2 பக்கமும் ரொம்ப வலுவாக தான் சண்டை நடந்துகிட்ருக்கு. அப்போது நீங்கள் நல்லா சொல்லட்டி சண்டை போட்டுட்ருக்க. இங்கே உங்களை நோக்கி ஒரு அம்பு ரொம்ப ஸ்பீடாக உங்கள் நெஞ்சை கிழிச்சிட்டு போகிற அளவுக்கு ரொம்ப ஸ்பீடாக கிட்ட உங்கள் நெஞ்சுக்கும் கொஞ்சம் முன்னாடி வந்து அப்படியே பொழக்குன்னு எங்கேருந்தா வந்தானோ நம்ம ஜிமின் அப்படியே அதை கையில் ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறான். நீங்கள் ஒரு நிமிஷம் அப்படியே அதை பார்த்து பயந்தாலும் இல்லை, இப்படியே மரணம் வந்தாலும் அதை ஏற்றுக்கணும், பயத்தை கண்ணில் காட்டிடக்கூடாது, நானும் ஒரு வீரத்தை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அவனை பார்க்க அவன் அப்படியே உங்களை ஒரு மாதிரி பார்த்துட்டு நைட்டு தந்த சுகத்துக்கு
பதிலுக்கு ஓ உயிரை காப்பாற்றிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போக உங்களுக்கு செம்ம கடுப்பில் இதுக்கு இவன் என்ன காப்பாற்றாமே இருந்திருக்கலாங்கிற மாதிரி நீங்கள் அவனை முறைக்க இப்போ யாரோ உங்களோட குட்டி முடி உங்களுக்கு குட்டி குட்டியாக தானே முடி இருக்குது அதை பிடிச்சி இழுத்த மாதிரி சுருக்குன்னு வலிக்குது யாரும் அப்படின்னு நீங்கள் திரும்ப அப்படியே மயக்கம் வந்து விழுக்கிறீங்க. இங்கே ஜிமினோ பயங்கர ஃபோர்ஸாக செம்மையாக வந்துட்டு போர் பண்ணிகிட்ருக்கான். அதே எதிர்பார்த்த மாதிரி நம்ம ஜிமின் தான் அதில் வெற்றி வகையும் சூடுறான். அப்படியே வந்துட்டு அவன் எல்லாரையும் தோக்கடிச்சிட்டு அப்படியே ஜம்முன்னு வந்து உட்காந்து எங்கே எதிரி நாட்டு இளவரசன் அவனை காணோம், போர் பண்ண வந்தானே அந்த அரசன் எங்கே ஓடி போனான், எங்கே போய் ஒளிஞ்சான் அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்ருக்க. இப்போது அரசு அப்படின்னு அவன் படைத்தளபதி நிற்க என்னாச்சு அப்படிங்க நமக்கு தான் வெற்றி அதுதான் தெரிஞ்ச விஷயமாச்சே. ஆனால் நம்ம 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 இளவரசி இது நம்ம இளவரசியா நம்மள்ட்ட எதிராக இளவரசிங்கிற மாதிரி அவன் பார்க்க அது நீங்கள் பிடிச்சி வச்சிருந்த அந்த ஹீரா அந்த இளவரசி அவங்கள காணோம். என்னடா சொல்கிற? ஆமாம் அவங்கள எதிரி நாட்டு இலவசம் தூக்கிட்டு போயிட்டான். அப்படியா அப்படின்னு சாதாரணமாக கேட்க என்ன இவர் அவங்கள வச்சுக்கிட்டு அலைஞ்சாரு இப்போ நம்ம இப்படி கேட்குறாருங்க அவன் பார்க்க அது நான் பார்த்துக்கிறேன். இப்போது நீ பண்ண வேண்டிய வேலை பெருசாக இருக்குது. நம்மளுக்கு எதிரிக்கு எதிரி நண்பங்கிற மாதிரி இவங்க கை கோத்துட்டு ஆட்டம் போட்டாங்கல்ல. இப்போது அவளோட படை எங்க இதோ இருக்கிறாங்க அரசே. அவங்கள ஒருத்தன் கூட உயிரோடு இருக்கக்கூடாது. அரசே சொன்னதை செய்கிறது மட்டும்தான் உன்னோட வேலை. என்கிட்ட கேள்வியெலாம் கேட்கக்கூடாது. எவனும் உயிரோடு இருக்கக்கூடாது. அவங்களையும் இதே போர்க்களத்தில் சமாதியாக்குங்க. எல்லாரும் துடிச்சு சாகணும். எனக்கு எதிராகவே போர் பண்ணுறாங்களா யாருமே இருக்கக்கூடாது. இவங்க இருக்கிற திமிரில் தானே எனக்கு எதிராக வியூகம் வகுத்தா இவங்கள வச்சு என்ன அவ அடக்க போகிறாளா? அவளுக்கு படையின்னு ஒன்று இருந்தால் தானே நாடுன்னு மக்கள்னு இருக்கிறனால தானே துடிச்சிக்கிட்டே இருக்கா. எப்போ பார்த்தாலும் ஏதாவது பண்ணணுன்ட்டு அலையிறா. இப்போ எதுவுமே இல்லைன்னா என்ன பண்ணுவாவ? நான் சொன்னதை செய். இனி யாருக்கும் என்னை எதிர்க்கணும்னா பயம் வரணும். இந்த ஜிமின் அப்படின்னா எல்லாரும் நடுங்கணும். அதுக்கு இந்த சம்பவம் நடந்தே ஆகணும். அதுவும் கண்ணு முன்னாடி நடக்கணும். அதை நான் பார்த்து ரசிக்கணும். சொன்னது புரியலை அப்படிங்க உத்தரவு அரசே புரிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொன்னதை நிறைவேற்ற போகிறான். ஜிமினோ அப்படியே குதிரை ஏறி வந்துட்டு நீங்கள் இதை பண்ணுங்க நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி. ஏண்டி உன்னை கூட்டிகிட்டு வந்து இத்தனை நாள் வச்சு சித்திரவதை பண்ணது நான் என் கையால் தாண்டி உயிர் போகணும். என்கிட்ட மண்டிக்கிட்டு உயிர் பிச்சை கேட்டு நீ என்கிட்ட திமிரை அடக்கி நின்று எல்லாத்தையும் நான் பார்க்கணும்ல. அதுக்கெல்லாம் அவன் கையில் போய் சிக்கியிருக்க. அவன்கிட்டே ஒன்று விட்டுருவேனா? அவன் கையாலலாம் உன் உயிர் போகக்கூடாதுடி. என் கையால் தான் ஜிமின் கையால் தான் போகணும். அதுக்காகவே வரேன்டி. ஒன்று அவன்கிட்டேருந்து தூக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து ஜிமின் கிளம்பி வர இங்கே போரில் வந்து உங்களை அவன் சொன்ன மாதிரி எதிரி நாட்டு படையை தான் தூக்கியிருப்பான். அவன் தான் உங்களை மயக்கடையை வச்சு தூக்கியிருப்பான். அவனும் சண்டை போட்டுட்டு இருக்கும்போதே பாதி கூட்டத்தோட அந்த இடத்துலேருந்து ஒரு அது என்ன சொல்கிறது காட்டு வழியில் எஸ்கேப் ஆகியிருப்பான். ஸோ அவனோட படையிலேருந்து உள்ளவங்களாம் அப்படியே உங்களை கையில் விலங்கு போட்டு எப்படி ஜிமின் உங்களை பிடிச்சி கூட்டிகிட்டு போனான். அதே மாதிரி தான் சேம் இப்போயும் வந்துட்டு இவனுங்க கிட்ட மாட்டிக்கிட்டீங்க. ஸோ இவனுங்களும் கை காலெல்லாம் விலங்கு போட்டு அப்படியே அவங்க ஆளுங்க அவன் முன்னாடி உங்களை தரன்னு இழுத்துட்டு வரானுங்க. அப்படியே பொத்துன்னு கொண்டு அவன் கிட்ட போட அப்படியே அந்த எதிர்நாட்டு படையை எழுந்து நிற்கிறான். நீங்கள் அவனை அப்படியே பார்த்து முறைச்சிட்டு இருக்க. அவனும் என்னடி முறப்பு அப்படிங்கிற மாதிரி செம்ம கடுப்பில் அப்படியே கிட்ட வந்து உங்கள் கண்ணத்துலேயே பொலிர் நிறைய உங்கள் கண்ணத்துலேருந்து உங்கள் லிப்லேருந்து அப்படியே பிளட்டே வருது. அவன் ஏண்டி நானும் அவன்கிட்ட வந்து எனக்கு உதவி வேணும்னு கேட்டேன். என்கிட்ட நயவஞ்சகமாக பேசி ஓலை அனுப்பி நான் உனக்கு உதவி பண்ணுறேன். அவனை ஈஸியாக ஜெயிச்சிடலாம். அது மட்டும் இல்லை நானே உன்னையே எனக்கு தரேன் அப்படின்லாம் சொன்னில்ல. ஆனால் அங்கே என்னடி நடந்துச்சு? எல்லாருமா சேர்ந்து எங்கள் படையை ஓட விரட்டி என் படையில் பாதியை காணோண்டி. படையும் போய் நாடு போய் என்னோடய பதவி போய் எதுவுமே இல்லாமல் இப்போ அகதி மாதிரி நான் ஊரம் பொழிஞ்சிக்கிட்டு அலையிற மாதிரி இந்த காட்டுக்குள்ளே பாதி படையோடு வந்து இங்கே உட்காந்துட்ருக்கேன். இதெல்லாம் எனக்கு தேவையாடி? நான் இப்படி வந்து இருக்கணும்? நீ மட்டும் அவன் கூட கூடி குழவி சல்லாபமாக இருப்பியா? யார்கிட்ட முடியாதுடி. ஒன்றா அப்படி சந்தோஷமாக இருக்க விட்டுருவானா என்ன? எல்லாம் உன் அழகு தாண்டி. அந்த அழகில் தாண்டி நான் மதிமயங்கி போயிட்டேன். நீ சொன்னதை நயவஞ்சகம்னு தெரியாமல் நம்பிட்டேன்டி. ஏன்டி அவன் கூட இருந்துக்கிட்டு அவனுக்கு ஆசை நாக்கியாக இருந்துட்டு என்ன கல்யாணம் பண்ணி என் கூட இருக்கணும்னு நினச்சிருக்க. இவ்வளோ திமிர் உனக்கு. இந்த அழகு இருக்கிற திமிரில் தானடி இவ்வளவும் பண்ணியிருக்க. நானும் உன் அழகில் மயங்கி நீ எனக்கு கிடச்சிருவேங்கிறனால நானும் பைத்தியக்காரனாட்டம் எல்லாத்தையும் நம்பி உன் கூட வந்தா. ஆனால் நீ அங்கே வச்சு உன் படையும் அவன் படையும் சேர்ந்து என் படையை பூரா காலி பண்ணிட்டீங்கல்ல. இதுக்கு மேலேயும் உன்னை விட்டு வைக்க நான் என்ன பைத்தியக்காரனாடி?
உன்னை அப்படின்னு சொல்லிட்டு அவன் செம்ம கடுப்பில் மறுபடியும் உங்கள் கன்னத்தில் ஓங்கி ஒரு அரை. அப்படியே மறுபடியும் உங்களுக்கு கண்ணமோ அப்படியே ஜிவ்வு ஜிவ்வுன்னு வலிக்குது. ஐயோ ஏம்மா இப்படி அடி வாங்குற, வர வர வாய் மட்டும்தான் உனக்கு இருக்குது, செயலில் ஒன்றத்தையும் காணமே. ஓ அழகு தாண்டி எங்களெல்லாம் மதிமயக்க வச்சுச்சு, அந்த அழகு இல்லாமல் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கண்ணத்தை பிடிச்சி அப்படியே இழுத்து உனக்கு இருக்குடி அப்படிங்க மற்றவங்களாம் அவங்கள ஒரு மாதிரி பார்த்துட்டு கிட்ட வரானுங்க. அவங்க கட்டெல்லாம் அவுத்து விட அப்படியே நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அவனுங்களோ உங்களை ஏதோ பண்ண போகிறாங்க, அவங்களுக்கு நல்லாவே புரியுது. அப்போ நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி கேவலமாக அவனுங்களை பார்த்து ஒரு சிரிப்பு சிரிச்சிட்டு, இன்னும் எத்தனை காலத்துக்குடா பொண்ணோட கற்பை வச்சு விளையாடுவீங்க? நான் பண்ணது தப்பு தான், நான் ஒன்றும் அதை வேணும்னு பண்ணலை, நானும் அவனை எதிர்க்கன்னு தான் நினச்சேன். ஆனால் வேறு வழி இல்லை, நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்ட. அவன் வியூகம் வேறு மாதிரி வதுக்குத்தான், அதனால தான் இப்படி பண்ண வேண்டியதாகிடுச்சு. என்னோடய மக்களை காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலை நான் இருந்தேன், அதனால் இப்படி பண்ணிட்டேன். ஆனால் நான் பண்ண தப்பு, அதுக்காக வேணால் மன்னிப்பு கேட்குறேன். அதுக்கு நீ எவ்வளோ அடித்தாலும் கூட தாங்கிக்கிறேன். ஆனால் என் கற்பை வச்சு நீ விளையாடணும்னு நினச்சின்னா அது நீ இல்லை, அந்த ஜிமினாவே இருந்தாலும் தப்பு தான். எவனாக இருந்தாலும் நான் அதுக்கு விட்டுட்டு இருக்க மாட்டேன். அதுக்கப்புறம் பின்விளைவு ரொம்ப மோசமாக இருக்கும். ஐயா என்னடி பண்ண போகிறா, ரொம்ப எப்போ பார்த்தாலும் வாயில் வசனம் பேசிக்கிட்டே இருக்கா அப்படிங்க. நீங்கள் அப்படியே மறைச்சிட்டு, என்னடா என்னால் என்ன பண்ணணும்னு நினைக்கிறியா? நான் சும்மா இல்லைடா, எல்லா போர்களையும் தெரிஞ்சவ தான். என்கிட்ட அமைதியாக பேசினா தான் எதுவுமே நடக்கும். அது மட்டும் இல்லாமல் நான் இப்போ அமைதியாக இருக்கேன்னா அதுக்கு ஒரே காரணம் என் மேலே தப்பு இருக்குது அப்படிங்கிறனால தான். அதுக்கு நீ கேட்ட மாதிரி உன்னை மன்னிக்க வேணால் செய்வேன், மன்னிப்பு வேணால் கேட்பேன். மற்றபடி நான் வேறு எதுவும் பண்ணுவேன்னு நினச்சின்னா அது உன்னோட தப்பு. என்கிட்ட ஏதாவது தப்பான நோக்கத்தில் யாராவது கிட்ட வரணும்னு நினச்சா கூட அவன் தலையை துண்டிக்க கூட நான் பயப்பட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. ஆமாம் பெரிய இவ அப்படின்னு. என்னடா ஒத்த பொம்பளை தானே என்ன பண்ணிடுவான்னு நினச்சிங்களா? என்னால் என்ன பண்ண முடியும்னு நான் காட்டட்டுமா அப்படிங்கிறீங்க. அவனோட அருமை பெருமைலாம் தெரிஞ்சது தான். உன்னால் போர்க்களை நல்லா பண்ண முடியும்னு தெரியும். அதே சமயம் என்னமோ பெரிய ஒத்த பொம்பளை அதை பண்ணிடுவேன் இதை பண்ணிடுவேங்கிற அப்படிங்க. ஒத்த பொம்பளை தான் கண்ணகி, அவங்க ஒரு மதுரையே இருக்கலை. அதே மாதிரி உங்களை என்னால் எதுவும் பண்ண முடியாதா என்ன? ஹே நீ கண்ணகியா? கண்ணகியோட யாரை ஒப்பிடுற? நீ ஜிமினோட ஆசை நாயகியாக இருந்தவ, நீ எல்லாம் கண்ணகியோட ஒப்பிடலாமா? அவள் பத்தினி தெய்வம், நீ பத்தினியா உத்தமியா? பேசுகிறா பேச்சு அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்ல மற்றவங்களாம் அப்படியே கேட்க பேக்கன்னு சிரிக்க. அவங்களுக்கு அப்படியே கடுப்பாகுது. நீங்களோ அதை பற்றி பேச நீ யாருடா? ஏன் கற்பை பற்றி அவனுக்கு தெரியும், அவனுக்கும் எனக்கும் என்ன நடக்குதுன்னு எங்களுக்கு தெரியும். அதை பற்றி பேச உனக்கு எந்த அருகதையும் இல்லை. நீ தேவையில்லாமல் பேசிட்டு என்கிட்ட வராத. மூச்சு காட்டு கொஞ்சம் அதிகமாக என் மேலே பட்டாலுமே உன் சங்க அறுத்துருவேன் அப்படின்னு மிரட்டு. ஐயோ பயந்துட்டோம் அப்படின்ட்டு எங்க ரெடி பார்க்கலாம் அப்படின்னு ஒருத்தக்கிட்ட வரான். இப்போ நீங்கள் இதுக்கு மேலே பேச்சு இல்லடா வீச்சு தான் அப்படிங்கிற மாதிரி உங்களோட உடைவாள் இருக்கான்னு தேடுறீங்க. ஆனால் நீங்கள் தான் எல்லாத்தையுமே உங்களை தெரிந்து தான் அவனுங்க எடுத்துட்டானுங்களே. ஸோ தெரியாமல் நீங்கள் தேட உங்கள் ஹிப்பில் இல்லை, நீங்கள் அப்படியே கை வச்சு தேட அவனுங்களாம் சிரிக்கிறானுங்க. என்னடா ஒருத்தியை நிராயுதபாணியாக நிறுத்திட்டு அதில் வேற சிரிப்பு, இதில் வேற பெண் தானேன்னு எக்காலம் வேற. ஏன்டாட்டி என்கிட்ட வாள் இல்லாட்டி என்ன, என்கிட்ட இருக்கிற எதாக இருந்தாலும் நான் ஆயுதமாக பயன்படுத்துவேன் பார்க்குறீங்களாடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேசிக்கிட்டே இப்போ அந்த ஹிப் செயின் மாதிரி அந்த காலத்தில் இடுப்பில் போட்டிருப்பாங்களே, ஸோ அதை கழட்டுறீங்க. அவனுங்க அப்படியே பார்த்துட்டு இருக்க. உங்கள் பக்கத்தில் வந்தவனோட கழுத்தில் அப்படியே போட்டு அதை சுற்றி போட்டு நெரிக்க அவனுங்களாம் அவங்களே ஆச்சரியமாக பார்க்க. நீங்களும் விடாமல் அவனை நெரிச்சு அவன் மூச்சு நிற்கிற வரைக்கும் நெரிச்சு தான் அப்படியே விடுறீங்க. அவனை பிடிச்சி ஒரு தள்ளு தான் அப்படியே தள்ளி விட்டுட்டு இப்போது அந்த ஹிப் செயினை அப்படியே சுற்றி இவ்வளோ நேரம் அவங்கக்கிட்ட பேசிகிட்டு இருந்தாலும் அந்த எதிரி நாட்டுப்படை தலைவன் அவன்கிட்ட அரசன் அவனோட கையில் உள்ள வாளை அப்படியே நீங்கள் வந்து அந்த ஹிப் செயினை போட்டே கையால் சொல்லட்டி அப்படி இழுக்க அவன் கையில் உள்ள வாள் இப்போ உங்கள் கைக்கு வந்துடுச்சு. அப்படியே நீங்கள் எடுத்துகிட்டு இப்போ அவங்க ட்ரெஸ் எல்லாம் நல்லா தூக்கி சொருவிட்டு வாங்கடா, இப்போ எவனா இருந்தாலும் என்கிட்ட வாங்க, அவன்கிட்ட தலை இருக்காது, இந்த ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறீங்க. அவனுங்களோ ஆனாலும் உனக்கு இவ்வளோ திமிரு ஆணவமாக ஆகாது. இவ்வளோ தூரம் நடந்தும் தைரியமாக நீ எங்ககிட்ட நிற்கிறது மட்டும் இல்லாமல் எங்களையே கூப்பிட்றிய, உனக்கு எவ்வளோ அது அப்படிங்க. நீங்கள் என்ன நடந்தாலும் சரி என் உயிர் போகிற வரைக்கும் போராடுவனே தவிர தோற்று மட்டும் போக மாட்டேன்டா. அதுவும் ஒரு பொண்ணு தானே நினச்சிட்டிங்கல்ல, இந்த பொண்ணால் என்ன பண்ண முடியணும், உங்கள்கிட்ட காட்டாமல் சாகிறதும் என்னோட வீரம் இல்லை அப்படிங்க. அப்படியா பார்க்கலாம் அதையும் அப்படின்ட்டு இப்போ எல்லோரும் சண்டை போட தயாராகிறாங்க. அவனுங்களும் உங்ககிட்ட கொஞ்சம் நேரம் விளையாடி பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களை எது வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் உங்ககிட்ட சண்டை போட நீங்களும் விடவே இல்லை. அந்தளவுக்கு அத்தனை பேத்தையும் துவம்சம் பண்ணுறீங்க. கையில் ஒரு வாள் தான், அதை வச்சே சொல்லட்டி மற்றவங்களெல்லாம் போட்டு தாக்கிட்டு இருக்கீங்க. அவனுங்களும் இவளை எப்படியே விட்டால் நம்மளையும் போட்டுருவா போல் அப்படிங்கிற மாதிரி அவன் பார்த்துட்ருக்கான். இருந்தாலும் கொஞ்சம் நேரம் என்ன தான் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் விட்டு வச்சுருக்கான். நீங்கள் அப்படியே எல்லாத்தையும் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு சண்டை போட்டு தள்ளிடுற மாதிரி தோணவும் இதுக்கு மேலே விட்டால் படையவே காலி பண்ணிடுவா போல். நாமளே மிச்ச சொச்ச படையை வச்சு தான் இங்கே வந்து ஒளிஞ்சிட்ருக்கோம். இப்போ இதையும் போட்டுட்டாலாம் வேலைக்காகாது. இவகிட்டலாம் நேர்மையாக நடந்தா அவ்வளோதான். இப்போ நம்ம நேர்மையெல்லாம் தூக்கி போட்டுட்டு இவகிட்ட நெருங்க வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி அவன் மனசுக்குள்ளே நினச்சிட்டு அப்படியே பின்னந்தலையில் ஓங்கி ஒரு அடி எதையோ பெரிய கட்டையை எடுத்து உங்கள் மண்டையில் அடிச்சிட்றான். ஸோ அப்படியே நீங்கள்
கையை மண்டையில் வச்சு அப்படியே திரும்பி பார்க்க அங்கே அந்த அரசன் தான் நிற்கிறான். கோலை அரசே அப்படிங்கிறீங்க? ஹே கோலையா, இப்போது இவ்வளோ நேரம் வசனம் பேசினில்லடி, அந்த வாய்க்கு தண்டனை கொடுக்க வேணாம். இப்போ என்ன நடக்குதுன்னு உன்னால் பார்க்க முடியாட்டியும் நீ முழிச்சு பார்க்கும்போது அது தெரிஞ்சிடும்ல. உன்னை அப்படியே சுயநனவில் இருக்கும்போது அப்படியே உன்னை கதற தான் எல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறோம். ஆனால் நீ சுயநனவில் இருந்தால் எங்கே எல்லாத்தையும் பரலோகம் அனுப்பிடுவேன்னு நல்லாவே தெரியுது. நான் சும்மா சொல்லக்கூடாது, நீ தைரியசாலி மட்டும் இல்லை, ரொம்ப பலசாலி தான், அதையும் ஒத்துக்கிறோம். ஆனால் அதே சமயம் அதுக்காக நீ பண்ண துரோகத்தை இல்லைன்னு பண்ண சொல்ல முடியாது. அதுக்காக உன்னை இப்படியே விட்டுட்டோம் என்னால் போக முடியாது. அதனால் நான் சொன்னதை செஞ்சே தீருவேன். நீ இன்னைக்கு எனக்கு வசம் ஆகியே ஆகணும். உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணுடி அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் மண்டையில் அப்படியே அடிக்க உங்கள் ப்ளட்டு வருது மண்டையில். அப்படியே உங்களுக்கு கண்ணெல்லாம் சொருகுது. உங்களால் அதுக்கு மேலே முடியல, முடிஞ்ச அளவுக்கு போராடுறீங்க. அவனுங்க அவங்கள பிடிக்க ட்ரை பண்ண நீங்கள் ஓடிக்கிட்டே அப்படியே சண்டை போடுறீங்க. இருந்தாலும் எவ்வளோ நேரம் பின்ன மண்டியிலே அடித்தாச்சு, முன்னாடியும் அடிச்சிட்டானுங்க, ப்ளட்டு கொட்டிக்கிட்டு இருக்கு. எவ்வளோ நேரம் தான் தாக்கு பிடிக்க முடியும்? கண்ணெல்லாம் சொருகிட்டு வருது. அப்படியே நீங்கள் தாள் தடுக்கி கீழே விழுக்கிறீங்க. இப்போது இதுக்கு மேலே உன்னால் எங்ககிட்டது எங்கேயும் தப்பிச்சு போக முடியாது. உனக்கு இங்கே தான் உன் கற்பு சூறையாட போகுதுன்னு தெரிஞ்சிருச்சுல, அதை தெரிஞ்சுக்கிட்டே பார். ஆனாலும் என்ன பண்ணுறது, நீ மயக்கத்தில் தான் இருக்க அப்படிங்கிற மாதிரி அவன் பேசிக்கிட்டே, ஹே அவளை புரட்டி போடுங்கடா அப்படிங்கிறான். இப்போது 4 பேர் உங்கள் பக்கத்தில் அப்படியே வரானுங்க. அதில் 2 பேரும் உங்கள் கை, 2 பேரும் உங்கள் காலன்னு பிடிச்சி அப்படியே திருப்பி போடுறாங்க. இப்போது அவளை நல்லா இழுத்து பிடிங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதே மாதிரி அவனுங்களும் கையை காலை அப்படியே விரித்து பிடிச்சிக்கிறாங்க. அப்படியே நீங்கள் பப்பர பேனு கீழே படுத்துருக்கீங்க. அப்படியே அவனும் சிரிச்சிட்டு, ஹே என்னடி பெண்மை, அது இது வீரம் லொட்டு லோஸ்க்கு நீ எதோ பேசின, இப்போ என்னடி ஆச்சு? எப்படி என் காலு கீழே மண்டிட்டு கிடக்கிற பற்றியா? இதாண்டி பொம்பளைங்களோட வீரம்லாம், இவ்வளோதான். உங்களால் எதுவும் பண்ண முடியாதுடி. இதுக்கு மேலே உன்னால் எதுவும் ஆட்டவும் முடியாது. இந்த அழகு, இந்த உடம்பு, அதை வச்சு தானே நீ எல்லாத்தையும் மயக்கிடலான்னு நினச்சிட்டு இருந்த. ஆனால் எதுவும் என்கிட்ட வேலைக்காகாது. இதுக்கப்புறம் நான் உனக்கு கொடுக்க போகிற தண்டனை ரொம்ப மோசமாக இருக்கும். அதுக்கப்புறம் நீ வெளியே தலை காட்ட முடியாது. கூனி குறுகி இந்த காட்டிலேயே கழுகுக்கும் பருந்துக்கும் இறையாக்க போறடி அப்படி இப்படின்னு வாசனமாக பேசிட்டு அவன் ட்ரெஸ்ஸை லைட்டாக ரிமூவ் பண்ணிட்டு உங்கள் மேலே அப்படியே படுக்க வரான். கரெக்டாக அவன் உங்கள் மேலே அப்படியே படுக்க வர அப்போது அவங்க மேலே விழுக வந்தவன் அவனோட தலை அப்படியே தலை துண்டாகுது. அங்கே அரசருக்கோ இல்லை, ஆக்சுவலி வேற ஒருத்தனை தான் அவங்கள இதை மாதிரி பண்ண சொல்லிட்டு அவன் நின்றுட்டு தான் இருந்திருப்பான். ஸோ அப்படியே அவன் தலை துண்டாக அவன் பயந்து போய் யார் அது அப்படிங்கிற மாதிரி பார்க்க, என்னடா கோழை அரசே, அங்கே என்கிட்ட தோற்று புறமுதுகிட்டு ஓடி வந்து இங்கே பொம்பளைக்கிட்ட என்னடா அவன் வீரத்தை காட்டிக்கிட்டு இருக்க இது அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்க்குறான். பின்ன அதுவும் அவளை இந்த மாதிரி ஒரு நிலையில் வச்சு அவகிட்ட உன் வீரத்தை கட்டுற, இதெல்லாம் ஒரு ஆம்பளை கழகா அரசனு கழகா? நீலாம் அரசனே கிடையாது, ஆம்பளையும் கிடையாது அப்படிங்கிற சொல்ல, போதும் நிறுத்துடா. நீ மட்டும் என்ன பண்ண, என்ன ஒரு பொம்பளையோட படையை வச்சு தானே தோக்கடிச்சிருக்க. அவள் படையை வச்சு 2 பேருமா சேர்ந்து அவகிட்ட நயவஞ்சகமாக என்கிட்ட பேச சொல்லி இந்த மாதிரிலாம் பண்ணி என்ன தோக்கடிச்சிட்டு என்னமோ நீயே வந்து படையை வந்து இது பண்ண மாதிரி பேசிகிட்டு இருக்கிறியா? இங்கே பார், ஒழுங்கா என்னோட படைகளையும் என்னோட நாட்டையும் என்கிட்டே திருப்பி கொடுத்துரு. அப்படி நீ கொடுத்தாதான் உன்னோட இந்த அந்தப்புற தலகி உனக்கு கிடைப்பா. இல்லைன்னு வச்சுக்கோ, அந்தப்புற தலகியை ஆளுங்க சேர்ந்து நாசம் பண்ணிடுவாங்க. அவனுங்க எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தானே இப்படி அடிச்சு பிடிச்சி வேகமாக ஓடி வந்து இங்கே நிற்கிற. எதை நான் இவளை காப்பாற்ற வந்தேனா அப்படின்னு என்னமோ ஜோக் சொல்லி கேட்டது மாதிரி ஜிமின் சிரிச்சிட்டே குதிரையிலேருந்து அப்படியே டப்புன்னு குதிச்சு இறங்கி வர, என்னடா நடிக்கிறியா? நான் இவளை காப்பாற்ற வந்தேனா? ஐயோ ஐயோ, உனக்கு எதுவுமே தெரியாதடா, உனக்கு மூளையே இல்லையா? நீ எல்லாம் எப்பட்றா அரசனான முட்டாள் அரசே. இப்போ சொல்கிறேன் கேட்டுக்கோ. இவளுக்கும் எனக்கும் தீராத பகை பெருசாக இருக்குது. அதை விட கொடுக்கல் வாங்கல் நிறையா இருக்குது. அதெல்லாம் தீர்த்துட்டு நானே வேணா இவளை அமுச்சு விடுறேன். அப்போ வேணா நீ வச்சுக்கோ, என்ன வேணாலும் பண்ணிக்கோ. அதெல்லாம் நான் கேட்டு வரவும் மாட்டேன். இப்போ அவள் எனக்கு வேணும். யாருக்கு வேணும்? இவளை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணுறது? ஏதோ இவள் அழகுல மதி மயங்கிட்டேன், அதுதான் நான் பண்ண தப்பு. எனக்கு இவ்வளோ வேணாம், எதுவும் வேணாம். எனக்கு தேவை என்னோடய நாடு, என் மனைவி, மக்கள். அவங்களெல்லாம் நீ இழுத்துட்டு போயிட்டதா கேள்விப்பட்டேன். என்னால் தாங்கிக்க முடியல, நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்குது. தயவு செய்து என் நாட்டையும் என் பொண்டாட்டி பிள்ளைகளை மட்டும் என்கிட்ட கொடுத்துரு. வேறு எதுவும் நான் எதுவும் கேட்கல. இவளை நீயே வச்சுக்கோ. எனக்கு தேவை என் நாடும் என் மக்களும் தான் அப்படின்னு மறுபடியும் அவன் அதே சொல்ல, அடடடடா தப்பு பண்ணிட்டியா அரசே, இதை முன்னாடியே யோசிச்சிருக்கணும். இவ பேச்சை கேட்டு என்னை எதிர்த்து வந்து போர் பண்ண வந்தது உன்னோட தப்பு. நானா உன்னை போருக்குவான்னு கூப்பிட்டேன்.
போருக்கு வந்தது நீ. அது யார்கிட்ட மோதிரம் யார் என்னன்னு தெரிஞ்சுக்காமல் வந்தது ஓன் தப்பு. அதை விட்டுட்டு சும்மா என்கிட்ட வந்து நீ நாட்டை கூட கொடுக்கலன்னு பரவாயில்ல, என்னோட 3வது மனைவி மாசமாக இருக்கா, அவளையாச்சும் விட்டுரு. 3 மனைவி வச்சுட்டு இப்போ 4வது தான் இவ்வளோ உஷார் பண்ணலான்னு வந்தியா நீ அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்க, இங்கே பாரு ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி அவன் கெஞ்சிட்டு இருக்க. இங்கே பாரு என்கிட்ட வந்துட்டா அவ்வளோதான், எப்போயோ பொண்டாட்டிகளையும் சேர்த்து தோசை கூடத்தில் தள்ள சொல்லிட்டேன். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் எப்போவும் சாவு, ரத்தம், அந்த சாவில் அழுகிற சத்தம் இதுதான் பிடிக்கும். அடாடா பரதேசி பையில யமனா இவன் அப்படிங்கிற மாதிரி அவன் பார்த்துட்ருக்க. இதுக்கு மேலே நீ என்ன பேர் வச்சாலும் நான் அதை சங்கீதம் மாதிரி ரசிப்பேனே தவிர உனக்காக இறங்கிலாம் வரமாட்டேன். முடிஞ்சு போச்சு. நீயும் அங்கேயே நீங்கள் ஓடி வந்தனால உன்னை போட மட்டும்தான் வந்தேனே தவிர உன்னை பிச்சை போட்டுட்டு உன்னை காப்பாற்றி விடுறதுக்கெலாம் வரல. இப்போது நீ சாவுற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் அங்கே போட்டு எல்லாத்தையும் பொழக்க, அவனும் அந்த எதிரி நாட்டு படை தளபதி ஒரு பக்கம் துண்டுக்கான துணியை கண்ணு தலதரிச்சு ஓடிட்டு இருக்கான். எங்கூட ஓடுற, என்கிட்டேருந்து தப்பிக்கவே முடியாது, அந்த யமன்ட்டேருந்து கூட தப்பிக்கலாம், இந்த ஜிம்மின்ட்டேருந்து தப்பிக்கவே முடியாது அப்படின்னு எல்லாத்தையும் சரமாரியாக போடுறான். எல்லாரும் அப்படியே ரத்த வெள்ளத்தில் கிடக்க. இப்போது அடுத்து உங்ககிட்ட வரான். அப்போ தான் நீங்கள் லைட்டாக கண்ணே முழிக்கிறீங்க. என்ன நடக்குதுன்னு அப்படியே முழிச்சு பார்த்தா உங்கள் முன்னாடி ஜிம்மின் அப்படியே நின்றுட்டுருக்க. அவனை பார்த்து உங்களுக்கு அடுத்த மயக்கமே வர மாதிரி, இவன் இங்கே அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. இதோட இந்த பாட்டு முடியுது. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே கொஞ்சம் கமெண்ட் பண்ணிடுங்க. பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.